இந்த அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் உடம்பு ஃபுல்லாக பணத்தால் ரேப் பண்ண ஆரம்பிக்கிறான். அதான் அவங்க அங்கேருந்து திருடின காசை பத்திரமா வெளியே எடுத்துகிட்டு போக முடியும். அப்புறம் இவங்க மிச்சம் இருக்க கேஷ் எல்லாம் ஒரு உருண்டை மாதிரி வச்சு இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு ஏர்போர்ட்குள்ளே எப்படியோ உள்ளே போயிடுறாங்க. மாட்டினா 2 பேரும் மாட்டிக்க கூடாதுங்கிறக்காக இவங்க 2 பேரும் தனித்தனியாக போகிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த லேடி முன்னாடி போயிடுறாங்க. இவன் வரானா இல்லையான்னு சும்மா திரும்பி திரும்பி பார்த்துக்கிறாங்க அப்பப்போ. அதுக்கப்புறம் ஏர்போர்ட்குள்ளே வந்தக்கப்புறம் இந்த ஆளும் அப்படியே கேஷுவலாக நடந்து வரான். அப்போ 2 போலீஸ்காரங்க இவங்களை பிடிச்சி என்கொயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த போலீஸ்காரங்க உங்கள் ஒய்ஃப் ஏன் இதுக்கு முன்னாடி ட்ராவலே பண்ணல, இப்போ திடீர்னு ட்ராவல் பண்ணுறாங்கிற மாதிரி சில கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க. அதுக்கு வேகமாக பதில் சொல்லாமல் பொறுமையாக பதில் சொல்லி எப்படி அந்த இடத்த விட்டு அவர் தப்பிக்க பார்க்குறாரு. இவங்க நினச்ச மாதிரியே வரும் கேள்விங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி பொறுமையாக பதில் பேசி அந்த இடத்த விட்டு தப்பிச்சிடுறாரு. இவர் வராரா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த லேடி அடுத்த செக்யூரிட்டி டெஸ்ட்டுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த லேடி அந்த இதை கிராஸ் பண்ணும்போது அந்த அலாரம்லேருந்து சவுண்ட் வர ஆரம்பிக்குது. இவங்க எப்படியோ மாட்டிக்கிட்டாருன்னு நினச்சிக்கிறாரு. இவர் என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த லேடி அவங்க போட்டிருக்க செயினை கழட்டி வச்சுட்டு மறுபடியும் உள்ளே வந்து பார்க்குறாங்க. அப்போ அந்த அலாரம் அடிக்கல. இவங்க எப்படியும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சிடுறாங்க. லேடி எப்படியோ தப்பிச்சிட்டோன்னு இவனை பார்க்குறாங்க. இவனும் அவங்கள பார்த்தோன்னே சிரிக்க ஆரம்பிக்கிறான்.